ஹே கைஸ்! நான் இன்னைக்கு பேபி பொட்டேட்டோ மசாலா தான் பண்ண போறேன். ஸோ, அதுக்காக குட்டி குட்டியா பேபி பொட்டேட்டோஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு இந்த மாரி குட்டி குட்டி பொருள்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கும். அழகா இருக்கே! அப்படின்ட்டு நான் கூட என் ஹஸ்பண்ட்ட சொல்லி சொல்லி காமிச்சுட்டே இருந்தேன். எவ்வளோ அழகா குட்டி குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது எவ்வளோ க்யூட்டா இருக்கே! அப்படின்னுட்டுலாம் பார்த்துட்ருப்பேன் நானே. ஸோ, அதுக்காக தான் அப்புறம் கீரை கடையில தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தொட்டுக்கையா தான் பேபி பொட்டேட்டோ மசாலா பண்ணலான்னு இருக்கேன். ஸோ, கீரை கடையலுக்கு நான் கொஞ்சமா தாளிச்சு ஊத்திக்கிட்டு, அதுக்கு கொஞ்சமா எண்ணெய் வாணல்ல ஊத்திட்டு, அதில கடுகு கொஞ்சம், அ கருவேப்பில, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, குண்டு குண்டா இருக்கும்ல காஞ்ச மிளகா, அது மாரி தான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும், இத எடுத்து நான் கீரையில ஊத்திக்கிறேன். இப்ப இதே வாணல்ல பேபி பொட்டேட்டோ மசாலாவுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப எண்ணெய் ஊத்திட்டு, அது கூடவே கடுகு கொஞ்சம், அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது கூடவே நான் என்ன பண்ணேன், பூண்டு தட்டி வச்சிருந்தேன் கொஞ்சம் ஒரு 4, 5 பல்லு பூண்டு எடுத்து, ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பச்சை ஸ்மெல் வரும். அதனால தான். ஸோ அது நல்லா ஃப்ரை ஆனதும், அது கூடவே ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் நான் எடுத்து நீட்டு வாக்குல கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கி ப்ரௌனிஷா வந்ததுக்கப்புறமா, நான் என்ன பண்ணேன், கொஞ்சமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நான் ஆட் பண்ணி நீட்டு வாக்குல தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வதங்குனதுக்கப்புறம், கொஞ்சம் கிரேவி மசாலா மாரி வரணுன்றதுக்காக கொஞ்சமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிட்டேன். அதில 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிட்டு, அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ஏத்த மாதிரி. இப்போ அது போட்டதுக்கு அப்புறமா கரம் மசாலாவும் கொஞ்சம் எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சமாவே, நான் கொஞ்சமான கிரேவி தான் பண்றேன். ஸோ மசாலா மாரி தான் பண்றேன். ஸோ அதனால கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா கொஞ்சமா அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவருக்காக அந்த மாரி நான்வெஜ் ஸ்மெல்லுக்காக அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு, அது கூடவே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நான் குழம்பு மொளகாத்தூள் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அது கொஞ்சம் கெட்டியா வரணுன்றதுக்காக அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு, இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம், இது கூடவே நான் என்ன பண்ணேன், அம் பாய் பாயில் பண்ணி வச்சிருந்த பேபி பொட்டேட்டோஸ 3 விசில் விட்டு பாயில் பண்ணி தோல் உரிச்சு வச்சிருந்தேன். ஸோ, அது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பொட்டேட்டோஸா இருக்கிறதெல்லாம் வந்து 2 2டா கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் கரண்டியால. ஏன்னா, அதுக்குள்ள மசாலாலாம் இறங்காது அப்படின்றதுக்காக, நான் இடையிலேயே கொத்தமல்லி தூவி அதோட முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல